எல்லாருக்கும் வணக்கம். சிறந்த நடிகர்லாம் கிடையாது, அப்பப்போ தேவைக்கான நடிகர் தான் நான். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தினுடைய சூத்திரதாரி எங்கள் அண்ணன் ரவி அண்ணனுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை பற்றி நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதையாக இருந்தது. என்ன சொல்கிறது தெரில, நான் இது வரைக்கும் நடித்த படங்களில் ஒரு சின்ன லைன் தான். ஆனால் அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், டைரக்டருடைய வார்த்தைகளாக இருக்கட்டும், சொன்ன விதமாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதே மாதிரி ஹீரோ வந்து செயல் படத்துலேருந்து முதல்ல அவர் கூட நான் வந்து செயல் படத்தில் தான் நான் நடித்தேன். அங்கேருந்து தொடர்ந்து இந்த படமும் நான் நடிக்கிறேன். ப்ரொடியூசர் சார் வந்து வேறு லெவலில், அப்புறம் டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்க அத்தனை பேருமே வேறு லெவலில். நான் பாருங்க சிரிச்சுட்டே இருக்கிறேன். இங்கே எப்படியோ அதுதான் செட்லேயும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் சிரிக்காத ஒரே ஆள் எங்கள் ஹீரோ மட்டும்தான். அவர் எப்போவுமே அமைதியாக இருப்பார், எல்லாரையும் கவனிச்சுட்டே இருப்பார். ரொம்ப சூப்பர் ஆள். படம் வந்து வேறு லெவலில் வந்திருக்குது. பாராட்டுகள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இங்கே அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, எல்லாம் தெலுங்கு படமா தமிழ் படமா அப்படிலாம் எல்லாம் கிடையாது, எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு படம். நாங்கள் இங்கே மாற்று கருத்துக்கள்லாம் இங்கே எதுவுமே இல்லை. வாழ்த்துக்கள்னா தொடர்ந்து முதலாளிகள் நல்லா இருந்தால் தொழிலாளிகள் எல்லோரும் நல்லா இருப்போம். தயவுசெய்து நிறைய படங்கள் பண்ணுங்க. கிருஷ்ணா சாரை பற்றி சொல்லணும், வேற லெவல் டைரக்டரு. நிறைய நான் டைரக்டரா, நான் தான் இந்த ஷிப்பை எடுத்துகிட்டு போகிறேன், நீ யார், நீ வந்து இங்கே வந்து வேலை செய்கிற, நீ ஓரமாக போய் நில்லு அப்படின்ற எண்ணம்லாம் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு தங்கமான ஒரு அண்ணன், ஒரு என்னுடைய சகோதரர், வேற லெவல். அவரை பற்றி சொல்லவே தேவையில்ல. நான் நிறைய அவர்கிட்ட போய் நான் நடிகனா போன்றதை விட நான் போன ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நான் அசண்டாக இருக்கிறதா இருந்தேன் அவர்கிட்ட. அவர் அந்த அளவுக்கு ஒரு ஒர்க் அப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் போய் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன், கேட்டுக்கிட்டே இருப்பேன். அது என்ன பண்ண போகிறாரு, இது என்ன பண்ண போகிறாரு, அந்த கொஞ்சம் கூட சலிப்பு இல்லாத ஒரு மனுஷன். ஸோ அடுத்தது இன்னும் பெரிய படம் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் தலை எடிட்டரு, அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ டாலே, எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. இந்த படத்தை சூப்பராக கொண்டு வாங்க. நிறைய தொழிலாளிகள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எல்லா படம் மாதிரியும் இன்னும் பெருசாக வர என் மனமாக அந்த வாழ்த்துக்கள். எல்லோரும் வாய்ப்புக்கு நன்றி கொடுத்தது நன்றி. நீங்களும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுங்க இந்த டீமுக்கு. நன்றிண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா அண்ட் இங்கே வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அண்ட் ஆங்கர் தேங்க்ஸ். யா, ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃபார் திஸ் ஈவெண்ட். அண்ட் படத்தை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ட்ரெய்லர், சாங்ஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எல்லோரும் சொன்ன மாதிரி மியூசிக் இஸ் அ வெரி பிக் கான்ட்ரிபியூஷன். ஸோ மியூசிக் ரொம்ப அழகாக இருக்குது, சாங்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். நீங்கள் பர்டிகுலராக ஒருத்தவங்கள நம்ம கிரெடிட் கொடுக்க முடியாது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க். மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டர், டிரெக்டர் சார், கோ ஆர்டிஸ்ட், லைக் ஆர்டிஸ்ட், க்ரூ, அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ், எல்லாருக்குமே இட்ஸ் ஈக்குவல் கிரெடிட் டு எவ்ரி ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார். ஏன்னா ஆக்சுவலி இந்த படத்தில் நான் கமிட் ஆகுனதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனே டிரெக்டர் சார் தான். த டே ஐ மெட் ஹிம், அவரை மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அவர் சொல்கிற விதம், அவரோட இன்வால்வ்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி இந்த படத்தை கண்டிப்பாக அவர் சூப்பராக எடுப்பார். ஸோ அந்த ஒரு ரீசன் தான் நான் இந்த படத்தில் இப்போ இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு டிரெக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் சார் அண்ட் தேஜேஷ் அண்ட் ராஜன் சார். ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் co-stars I want to mention, Kalki sir, thank you so much. அன்னைக்கு நடந்த விஷயம் ஞாபகம் வச்சு மென்ஷன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் a lot. And Saidina sir இருக்கட்டும், ஹரிஷ் பரடி சார், and my co-star my Teju, the hero of this movie. So எல்லாருமே, I mean this I think it's my favorite project. The production is so good. ஒரு ஹீரோயினா இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணை எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. எந்த குறையும் இல்லாமல் நான் இருந்தேன் இந்த ஷூட்டிங்கில். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இட்ஸ் மீடியா தட் கேன் மேக் அ மூவி. ஸோ ப்ளீஸ் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் ஆல்சோ வாசு, ஐ மஸ்ட் சே, ஏன்னா ஒரு சாங் நாங்கள் 2 பேரும் ஒன்றா பண்ணியிருக்கோம். ஸோ இஸ் அ வெரி ஃபன் பர்சன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா,
இந்த படம் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் அவ்வளோ ஸ்ட்ரகிள். ஓகே, டிரெக்ஷன் டீமை நான் சொல்வேன், அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் டிரெக்ஷன் டீம், லைட்மென்ஸ் எல்லாருமே நான் சொல்வேன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம். அன்டச்ட் லொக்கேஷன்ஸ் நாங்கள் போயிருக்கோம், ஷூட்ஸ் எடுத்திருக்கோம். ஒட்டாரத்தி சாங் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த லொக்கேஷனில் இது வரைக்கும் ஷூட் எடுத்ததே இல்லை யாருமே. ஸோ இட்ஸ் லைக் வாட் சே, ஐ கேன் சே வி ஹேவ் கிரியேட்டட் அ ஹிஸ்ட்ரி. ஸோ ஓவரால் ஐ வில் சே இந்த மூவி ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்னும் நல்லா வரணும், ப்ரமோட் பண்ணுங்க, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் ட்ரைலர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஜாஸ்தியாக தான் படம் இருக்கும், அது நீங்கள் நம்பி தியேட்டருக்கு போகலாம். நாங்கள் ஒரு 37 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். புயலில் ஷூட் பண்ணியிருக்கோம், கொடைக்கானல் 10 டிகிரி அந்த டைம், காலையில் 4 மணி 3 மணி அந்த டைமில் ஷூட் பண்ணியிருந்தோம். ஏப்ரலில் எண்ணூர் பீச்சில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 மணி நேரம் ட்ரெக் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராசஸில் நான் ஒன்று ரியலைஸ் ஆனேன் என்னென்னா, லைக் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஜேர்னி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஜேர்னி தான் இந்த அமரம். கண்டிப்பாக உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. அண்ட் ஷூட் முதல் நாள் மழை பெஞ்சால் ரொம்ப பாசிட்டிவாக நான் கேள்விப்பட்டேன். எங்களுக்கு முதல் நாள் ஷூட்டில் மழை பெஞ்சது. அப்படியே அங்கிருந்து ஸ்டார்ட் ஆன அந்த பாசிட்டிவ் இது வரைக்கும் ட்ரைலர் பார்த்த உடனே உங்களோட அந்த சத்தம், அந்த ரியாக்ஷனில் அதே பாசிட்டிவ்னஸ் நான் பார்த்தேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் எங்கள் கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி நான் பேச மாட்டேன். லைக் நீங்கள் ஓவர் கான்ஃபிடன்ஸை நினைக்கலாம், நான் நிறைய வாட்டி படம் பார்த்துருக்கேன். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸை சொல்கிறேன். நான் சக்ஸஸ் மீட்டில் எங்கள் டீம் பற்றி பேசுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக இந்த படக்குழுவை வழிநடத்தி சென்றிருக்கக்கூடிய தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் இந்த படக்குழுவை சேர்ந்த ஒவ்வொரு வல்லுநர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் இந்த உழைப்பை சிந்தி இந்த படத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வேன். என்னை பொறுத்தளவுக்கு எப்போதுமே இந்த இதழியல் மற்றும் ஊடகங்கள் மீது எப்போதுமே ஒரு காதல் இருக்கிறது. ஏனென்றால் நானுமே எம்ஏ ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் நிறைய பத்திரிகைகளில் நான் எழுதியிருக்கிறேன், பார்த்துருக்கலாம் யாராவது. தினமணி, இந்து தமிழ் கூட கடந்த மாதம் வாக்காளரியல் ஒரு வரம்னு ஒரு கட்டுரை வெளியாச்சு. தினமணியில் லாஸ்ட் மந்த்து வாக்காளரியல் படிப்பு தேவை, நீங்கள் கூகுளில் போய் கூட ஓட்டராலஜி ராமராஜன் ஓட்டால் நிறைய வரும், ஃபாதர் ஆஃப் ஓட்டராலஜின்னு வரும். ஸோ இந்த திரைப்படங்கள் 3 அம்சங்களாக நான் பார்க்குறேன். ஒன்று திரைப்படங்கள் நிகழ்வை படம் பிடித்து காட்டுகின்றன. இரண்டாவது, திரைப்படங்கள் சமூகத்தை மாற்றியமைக்கக்கூடிய சக்திகளாக இருக்கின்றன. மூன்றாவது, வருங்காலத்தில் திரைப்படங்களில் சொல்லப்பட்டவை சரித்திரங்களாக மாறுகின்றன. இப்படிப்பட்ட அம்சங்களை கொண்ட புரட்சிகரமான ஒரு 3 விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு அவசியமானவை. அதிலும் இந்த படத்தில் சில நிகழ்வுகளை பார்த்த போது படம் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று கருதுகிறது. அதுவும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்கிறார்கள் மலை கிராமங்களில், அதே போல் மலை கிராமங்கள் அல்லாமல் இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு எப்படி நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என்பதையெல்லாம் இந்த திரைப்படம் சொல்வது போல தோன்றுகிறது. உண்மையிலே சொல்லப்போனால் victims of crimes is forgotten people in the criminal justice. குற்றவியல் நீதி நிர்வாகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மறக்கப்பட்ட மனிதர்களாக இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையை மாற்றுவதற்கான இது போன்ற திரைப்படங்கள் உதவும் என்று கருதுகிறேன். உண்மையை சொல்ல போனால் நான் வைத்திருக்கக்கூடிய நிலைமையிலிருந்து பார்க்கும்போது தமிழ்நாடு லோக்குயிதா என்பது இன்றைக்கு இன்னும் தமிழகம் முழுவதும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றது. தமிழ்நாடு லோக்குயிதாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் உட்பட அனைவரும் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்கக்கூடிய இந்த லோக்குயிதா விழிப்புணர்வை ஏற்படுத்த தரக்கூடியதும் இந்த மீடியாவாத்தான் இருக்க முடியும். அப்போ லஞ்சத்துக்கு எதிரான ஒரு போர் தொடங்கிவிட்டது. மக்களை வாருங்கள் இணைவோம், தமிழ்நாடு லோக்குயிதாவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் என்ற அறைகூலை இங்கு இருக்கக்கூடிய அனைவரும் முன்பாக வைத்து இந்த படம் மிகச்சிறப்பாக வர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த படத்தை தயாரித்துள்ள தயாரிப்பாளர்களுக்கும் சிறப்பாக இயக்கியுள்ள இயக்குனர் அவர்களுக்கும் கதாநாயகர் மற்றும் கதாநாயகிக்கும் இப்படி தனித்தனியாக சொல்லாமல் இருக்கக்கூடிய அனைத்து படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்களையும் மனதார மீண்டும் ஒருமுறை தெரிவித்து இந்த விழாவிற்கு என்னை அழைப்பதற்கு காரணமாக இருந்த
அன்பிற்குரிய துரைபாண்டியன் அவர்களுக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் மீடியா மக்கள், டெக்னீஷியன்ஸ், இந்த படத்துக்கு வேலை செய்த டைரக்டர் கிருஷ்ணா அவர்கள், முக்கியமாக இதில் 2 பேர் மட்டும் சொல்லணும். இந்த கோஆர்டினேஷன் வந்து ரவி சார், எங்கள் மேனேஜர், அவர் மூலியமாக தான் இந்த கோஆர்டினேஷன் அந்த டெக்னீஷியன்லாம் இந்த படம் வந்து அமையணும். எல்லாரும் நல்ல படம் செய்யணும் தான் ட்ரை பண்ணுவாங்க எல்லாரும். நான் கூட அது போல தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நல்ல படம் தான் வரணும்னு சொல்லி. ஆனால் இது வந்து ஒரு அமைப்பு, எந்த படமும் வந்து ஒரு அமைப்பு. அது மக்கள்கிட்ட சேர்ந்த பேர், அவங்க ரிசல்ட் பற்றி அவங்க கொடுக்குற ரிசல்ட்டு தான் இந்த படத்தை எந்த அளவுக்கு நிற்க வைக்குமோ அது நம்மளுக்கு தெரியும். இந்த படத்தினுடைய இந்த விழாவுக்கு லோகாயுக்த சார் ஸ்ரீ திருமான் ராமராஜ அவர்களை அவர் வந்து எங்களை வாழ்த்ததுக்கு வந்திருக்காரு. சினிமாவில் எல்லாமே ஆர்டிஸ்ட்டு கூப்பிடுவாங்க, இல்லை பொலிட்டீஷியன் கூப்பிடுவாங்க, இன்னொரு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லாமல் நாங்கள் போய் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி சார் கூப்பிட்டுத அவர் வாழ்த்துக்கள் சொல்லி நான் கண்டிப்பாக வரேன், படத்தை கூட நான் பார்க்கணும்னு சொல்லி அவர் வந்து எங்களை இன்னைக்கு வாழ்த்து இருக்கார். அவருக்கு மிக்க நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி சார் நீங்கள் வந்ததுக்கு. அதே போல் இந்த படத்தில் ஒவ்வொரு டெக்னீஷியனும், கேமராமேன் பரத், நான் வந்து கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட்டோடு இருந்தேன் அவர் மேலே. ஆனால் அந்த படம் பார்த்தது தெரிந்து அவர் எவ்வளோ பெரிய கேமராமேன் சொல்லிட்டு அதை படம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதே போல் ஏட்டூர் ராமர் சார் சொன்னார், ராமர் சாருக்கு ஆல்ரெடி ஹிஸ்டரி இருக்கு, அசுரன் படம், அதெல்லாம் பெரிய பெரிய படம் பண்ணியிருக்கார். ஆனால் இந்த படம் விரும்பி அவர் பண்ணார். இந்த கண்டென்ட் கேட்ட பேர் அவர் வந்து இஷ்டப்பட்டு இந்த படத்தை ஒத்துக்கினார். அவருக்கு தகுந்த ரெம்யூனரேஷன் கூட நான் தரவில்ல, அவருக்கு எவ்வளோ தரணுமோ அவ்வளோ சம்பளம் கூட நான் தரல, ஆனாலும் அவர் விரும்பி பண்ணார். அதே போல் மியூசிக் டைரக்டர் மிக்கி ஜே மேயர் சார் தான், அதே போல் தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க சார், நீங்கள் வந்து நல்ல படமாக பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு முன்னே அவருக்கு சாம் சிங்கராய் டப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய ஹிட்டு தமிழில். இப்போ பேசணும்னா அது ரொம்ப பெரிய ஹிட்டு. அதுக்கு முன்னே ஹாப்பி டேஸ் ஒரு படம் இருந்து அவருக்கு. ஆனால் வந்து அவர் மேலே நம்பிக்கையோடு நாங்கள் டைரக்டர் எல்லாமே பேசி அவருக்கு அந்த கொடுத்தோம். அவர் வந்து ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தை வந்து நல்லா சாங்ஸ் எல்லாம், அதே போல் பேக் ஸ்கோரிங் கூட நல்லா பண்ணி கொடுத்தார் அவர். அவருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் இந்த படத்தை இயக்குனர் கிருஷ்ணா எதை சொன்னாரோ ஒரு படத்தை, ஆக்சுவலாக நான் தெலுங்குல ஹிட்டான RX100 தமிழ் ரீமேக்கர் ரைட்ஸ் எல்லாம் எங்கால தான் இருக்குது. அந்த படம் தான் ஆக்சுவலாக தேஜஸ் சாருக்கு பண்ணோம். ஆனால் கிருஷ்ணன் சார் அதே மீறி ஒரு கதை சொல்லும்போது இந்த கதை மேலே விருப்பத்தோட ஒரு இம்ப்ரெஸ்ஸாக எல்லாருமே, எங்கள் வீட்டில் எல்லாரும் கேட்டாங்க கதை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்க, எல்லாரும் கேட்ட பேர் கண்டிப்பாக இதுதான் நம்ம டச் பண்ணணும்னு சொல்லி இந்த கதையை எடுக்கிறதுக்கே. ஆனால் வந்து ரீமேக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆனால் இது புது ட்ரையல். ஆனாலும் அந்த படத்தை வந்து அவர் சொன்ன மேருக்கு ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்துருக்கார். படம் கண்டிப்பாக நல்லா அமைஞ்சது. ஒவ்வொரு இயற்கை கூட எங்களுக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சது. என்னென்னா தேஜஸ் சொன்னபடி ஒரு ரியல் ரெயின்லேயே வந்து ஒரு ஃபைட் எடுத்துருக்கோம். நாங்கள் இப்போ ஆக்சுவலாக சினிமாவில் ஃபைட் எடுக்கணும்னா இந்த ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து அதை வண்டிகள்லாம் கொண்டு வந்து அதை வச்சு தான் நிஜமாக ஃபைட் எடுப்பாங்க. ஆனால் இது இல்லை, இயற்கையில் வந்த மலையிலே வச்சு ஒரு பிரமாதமான ஃபைட் எடுத்திருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. மிராக்கிள் மைக்கேல் அவர் ரொம்ப ஃபைட்ஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. தம்பியை எலிவேட் பண்ணுறதுக்கு, ஹீரோவை எலிவேட் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய காட்சி வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து புது நடிகராக நடிக்கிற மாதிரியே தெரியாது நம்மளுக்கு. படம் பார்க்கும்போது இவர் ஒரு புது நடிகர் இது போல் பண்ணுறது, அந்த அளவுக்கு டெக்னீஷியன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அதே போல் எங்கள் எடிட்டர் சார் பற்றி சொல்லிட்டோம், கேமராமேன் சொல்லிட்டோம், மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டோம். இன்னும் யார் நம்ம பூபதி, அவரில் பார்த்தா நம்ம பிரபுதேவா பார்த்தா போல இருக்கும். பார்த்தா பாட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா வரவேற்பு உண்டு அவருக்கு. அவரும் நாங்கள் நினச்சது மீறி அவர் இந்த சாங்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபர்ட்டாக பண்ணார். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க, இப்போ காட்சிகள்லாம் பார்த்தீங்க. ஒரு இடத்துல கூட ஒரு போர்ன்றது வராமல், ஒரு அன்இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் எல்லா காட்சிகளும் வந்து நல்லா பாட்டிலே ஆகட்டும், பேக்ரவுண்டில் ஆகட்டும் எல்லாம் நல்லா அமைச்சு கொடுத்தார் அவர். ஸோ இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் எங்கள் நன்றி. முக்கியமாக வந்து ரவி, இந்த படத்தில் ஸ்தானத்திலிருந்து உழைச்சவர் வந்து திரு துரைபாண்டியன் அவர்கள். நான் ஆக்சுவலாக ரொம்ப பிஸியாக இருந்து நான் ஷூட்டிங்கெல்லாம் வர முடியல, ஷூட்டிங் இடத்துலாம் நான் ஃபாலோ பண்ண முடியல. ஆக்சுவலாக எங்கள் ஹீரோயின் கூட இதான் பார்க்குறது, முரளி வாசுதேவன் கூட இப்போ தான் பார்க்குறாரு, என்னை யாருமே பார்த்ததில்லை. ஆனால் வந்து துரைபாண்டியன் சார் தான் இங்கே கூட இருந்து இந்த படம் எல்லாமே
எல்லா இடத்துலையும் கோஆர்டினேட் பண்ணி கவர்மெண்ட் மூலிமா பர்மிஷன் ஆகட்டும் இன்னொன்று ஆகட்டும் எல்லாமே பண்ணி அவர் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொடியூசர் ஸ்தானத்துலேருந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காருக்கு. அவருக்கு எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த ரவி சாருக்கு நெக்ஸ்ட்டு வந்து ரவி எங்கள் படத்தில் எல்லாமே ரவி சார் இருப்பார். எங்கள் படத்தினுடைய ஆஸ்தான வித்வான் சாய்தீன் அவர்கள். சாய்தீன் அவர்களை எனக்கு நல்லா பிடிக்கும். என்னென்னா பேசும்போது பழகும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பார். ஆனால் ஆன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ முரடன் கொலைகாரன் அது போல தெரியாது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு. ஏன்னா அவருக்கு ரொம்ப நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கோம். எங்கள் படத்தில் எப்போவுமே சாய்தீனா சாருக்கு கண்டிப்பாக வேஷம் உண்டு. நாங்கள் எப்போ படம் எடுத்தாலும் அது உண்டு. தேஜஸ்வரோடும் அவர் ட்ராவல் உண்டு. கண்டிப்பாக அது உத்தரவாதம். நாங்கள் ஹீரோயின் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி குறை சொல்ல வேண்டியதில்லை. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. புது ஆர்டிஸ்ட்ன்ற போல இல்லாமல் ரொம்ப நல்லா செய்திருக்காங்க. அவங்களுக்கும் எங்களோட நன்றி. முரளி பாஸ்தேவன் அவர்கள் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அந்த படத்தில் வந்து ஒரு திருப்பமே அவர் தான். அதில் வந்து கல்கி வந்து இந்த கதையில் என்ன திருப்பம்னா ஒரு ஒரு டெசிஷன் எடுத்து போகும்போது அந்த டெசிஷனை மாற்றுவார் ஒரு கல்கியார். அந்த கேட்குற கேள்வியிலே ஒரு இது இருக்கும். அந்த முக்கியமான ஸ்தானத்தில் அவர் இருக்கார். காமெடியாக நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஏக மொத்தத்தில் படமே ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா வந்திருக்கு. எல்லாம் ட்ரெயிலர் போட்டு படம் பாருங்கள். வெயிட் பண்ணாமல் சினிமா தியேட்டரில் போய் 28ஆம் தேதி ஆகஸ்ட் படம் வரும். அன்றைக்கி நீங்கள் எல்லாம் தியேட்டரில் படம் பார்க்கும்படி மீடியா மக்கள் கூட ப்ரமோட் நல்லா பண்ணணும்னு சொல்லி உங்களெல்லாம் நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எனக்கு ரவி சார் மூலியமாக தான் வந்தது. டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார் மீட் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு இங்கே வந்து நான் பார்த்த உடனே எனக்கு ஒரே ஒரு தோணித்து, அதை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த மனசு தான் என் கடவுள் அப்படின்ட்டு ஒரு டைலாக் அன்பேசியம் படத்தில் சார் பேசியிருப்பாரு. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற நம்ம சுச்சுவேஷனில் வந்து சொல்கிற வார்த்தை காப்பாற்றி அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறது வந்து ஒரு அவங்க தான் கடவுள்னு சொல்லலாம். ஸோ டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து நரேட் பண்ணார் ஃபஸ்ட்டு ஸ்டோரியை. அவர் சொல்லச்சவே சொன்னார். சில ஷார்ட்லாம் ரவுண்ட் ஷாட் எப்படிலாம் வரும் அப்படிலாம் சொன்னார். மைண்டில் நான் நினச்சேன், எப்படி இவ்வளோ சொல்கிறாரு இவரெல்லாம் அப்படி எடுத்துருவாரான்ட்டு எனக்கு மைண்டில் நினச்சிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்கன்னு ஓப்பனாக சொல்கிறேன். பட் ஸ்பாட்டில் போய் பார்த்தோன்னே நான் நிஜமாவே அவர் என்ன சொன்னாலும் நான் செஞ்சிடலான்ட்டு அந்த ஒரு மைண்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறது ஒன்று அப்படியே எடுக்கிறாரு. சேம் திங் ப்ரொடக்ஷன் சைட்லையும் எல்லாமே சூப்பராக பார்த்துருந்தாங்க. சார் டைரக்டர் சார், இது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. அண்ட் 100% இந்த படம் சூப்பராக ஹிட் ஆகும். மீடியா பீப்புள், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்கள். ஹீரோ சார் அவர் ரொம்ப சாஃப்டாக இன்னசென்ட்டாக இருப்பார் பார்க்க. பட் அந்த ஆன் ஸ்க்ரீனில் வந்து ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். சேம் திங் டு த ஹீரோயின் ஆஸ் வெல். அவங்க ரெண்டு பேரும் நல்லா மேலே நல்லா சூப்பராக வரணும். இது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றியும் வணக்கமும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, தருமபுரி, வேலூர் இந்த பக்கத்து சார் சொன்னது மாதிரி அந்த பக்கத்து மனிதர்களுக்கான கதை இது. ஸோ நான் வந்து ஒரு 10 years பேக் சினிமாக்குள்ளே வந்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு சங்கர் சார் மாதிரி, கேஎஸ் ரவிக்குமார் சார் மாதிரி அந்த மாதிரி தான் எனக்கு படம் பண்ண விருப்பம். ஸோ இதுக்கு பொட்டென்ஷியலாக ஒரு 7-8 வருஷம் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு நல்ல கதை கரு புரிஞ்சிக்கிற தயாரிப்பாளர் ஒருத்தர் தேவை. ஏன்னா எல்லாருமே இப்போ வந்து காம்பினேஷன், ஜேர்னர் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயே அப்படியே போயிடுறாங்க. என்ன சக்ஸஸ் ரேட்டில் இருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டுன்னு. ஸோ எந்த ஜேர்னராக இருந்தாலும் கரு நல்லா இருக்குது, நல்லா ஜோல்ட் ஆகும் அப்படின்னா அதில் ஒரு டீரெக்ஸ் கூட நம்மளால் ரெடி பண்ண முடியும். ஸோ அதை புரிஞ்சுக்கிற ஒரு தயாரிப்பாளர் வேணும். இது ஒன்று. ரெண்டாவது, இணை தயாரிப்பாக நினைக்கிற அளவுக்கு இருக்கிற கதாநாயகர்கள் கிட்டத்தட்ட. ஏன்னா அவங்களுக்கும் இதில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து ஒரு லவ், ஒரு காமெடி இந்த மாதிரி இல்லை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் மாதிரி பண்ணும்போது ஹீரோ வந்து ஒரு ஓகே இது இருந்தாருன்னா ஓகே, இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் பார்ப்போம் அப்படின்றது. ஆனால் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு பெரிய மாஸ் அப்பீல் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஹீரோ தேவைப்படுது. நான் யாரையும் குறை சொல்லலை, அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஹீரோஸ்க்கு. என்னென்னா அவங்க அதுக்கு முன்னாடி நிறைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி வரும்போது நம்மளை போய் பார்க்கறது, நம்ம போய் அவங்கள போய் பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமாயிடுது. இன்னைக்கு மாஸ் ஹீரோஸ்க்கு ரொம்ப பெரிய டிமாண்ட். இங்கே மற்ற இண்டஸ்ட்ரியில் நல்லா போகுது, நல்லா மூவ் ஆகுது. நம்ம இண்டஸ்ட்ரி வந்து வர்த்தக ரீதியாக கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து அப்படி இல்லை. அவார்ட் வின்னிங் மூவிஸ், சின்ன சின்ன ஜேர்னர்ஸ் நான் எதையும் குறைச்சி சொல்லலை,
அது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா, வர்த்தகமாக பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக பண்ணிடலாம். ஓரளவுக்கு அதுலேயும் கஷ்டம் இருக்குது, இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் ஒரு ஆக்ஷன் மூவி, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், யானை நடந்தாலும் பெரிய வரன்னு சொல்லுவாங்க, விழுந்தாலும் பெரிய வரன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள பெரிய எக்கனாமிக்கல் சர்க்கிள்ஸ் கொண்டு வர்றது ஆக்ஷன் மூவிஸும் இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய ஜனரஞ்சகமான படம் எடுக்கிறது, அதாவது ஆல் சென்ட்ரிக்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆல் சென்ட்ரிக் அந்த மாதிரி படம் பண்ணுறது. ஸோ இந்த எண்ணத்தில் நான் உள்ளே வந்துட்டேன். ஏன் எனக்கு மட்டும் இல்லை, என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, என் ஊருக்குமே சினிமா வந்து ரொம்ப தூரம். எங்களுக்கு வந்து சினிமாவை பற்றின புரிதல் ரொம்ப கம்மி. நான் வந்த காலகட்டத்தில் சினிமாவில் ஒருத்தர் கூட இல்லை. இப்போ தான் ஜமான்னு ஒரு படத்தில் ஒருத்தரை பார்த்தேன், அவர் பேர் மறந்துடுச்சு. பெஸ்ட் ஆக்டிங் எங்கள் ஊர் சைட்லேருந்து வந்திருக்கிறாரு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஓகேங்களா, அவர் வந்த பாரி எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவரை பார்க்குறப்ப. ஸோ எங்களுக்கு இது உள்ள ரூட்டீன் பண்ணுறது எனக்கு தெரியல. உள்ளே வந்துட்டு கற்றுக்கிறேன், கலையை கற்றுக்கிறேன். மிஷ்கின் சாரோட டீம்கிட்ட ஒரு 4-5 வருஷம் ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே ஒர்க் பண்ணேன். ஸ்க்ரீன் பிளே மட்டும் எப்படி பண்ணணும், ஏன்னா அதுதான் பேஸ்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல கரு கிடைக்கணும், கரு இல்லாமல் அவ்வளோ பெரிய விஷனை கொண்டு வரவே முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கோகுல் சார்கிட்ட போயிட்டு நல்லா, அவர்லாம் எனக்கு வந்து ஒரு பெரிய குருநாதர் மாதிரி, அதனால் சொல்கிறேன். அவர்கிட்ட தான் டப்பிங் இந்த மாதிரி எப்படி பண்ணணும், ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கணும், அவர் தான் விஜய் சேதுபதி சாரை ஓப்பனாக பேச வச்சவர். ஸோ என்னையுமே அவர் தான் ஓப்பனாக பேச வச்சாருன்னு நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் கதிரேசன் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், 5 ஸ்டார் கதிரேசன் சார். அவர் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஈஸியாக முடிச்சுடுவார். ஒரு பெரிய பட்ஜெட் இப்போ எனக்கு தேவைப்படுது, ஆனால் அது பாசிபிள் இல்லை பெரிய பட்ஜெட்டு. அப்போ குறைந்த அளவு முதலீடுலேயே அந்த பெரிய விஷுவலை கொண்டு வரணும். அது கதிரேசன் சார்கிட்ட தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன், 5 ஸ்டார் கதிரேசன் சார்கிட்ட. ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு. இருந்தாலும் ஹீரோவை ரீச் பண்ண முடியல, மாஸ் ஹீரோஸை. அவங்க பாவம் ரொம்ப இதில் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பவுண்ட்ரிஸ் வச்சுருக்காங்க. அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகுது அவங்களுக்கு, நம்ம மாதிரி ஆளுங்க போய் ரீச் பண்ணுறதுக்கு. அப்போ நான் கார்த்தி சாரோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொன்ன விதம், அதில் இருந்த நியாயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அவங்களால எவ்வளோ தூரம் போய் இன்டர்மீடியேட் பண்ணி வேற ஒரு கண்டென்ட்டு வேற மாதிரியான ஒன்று வந்திருக்கு, அதை போய் பிடிச்சிட்டு வர முடியாது. அது முடியாது. நம்ம தான் முதல்ல பாப்அப் பண்ணிக்கணும், முதல்ல நம்ம தான் நம்மளை தூக்கி நிறுத்திக்கணும். ஸோ அதுக்கு நம்ம மெனக்கடணும். ஆசை மட்டும் இருந்தால் போதாது, முயற்சியும் போராட்டமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் அதுதான் இருக்கிற ஒரே ஒரு ஹோப்பு. ஸோ எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா ஒரு 8வது வரைக்கும் படித்தவங்க தான். ஆனால் அவங்க தேடி படிப்பாங்க, லிட்ரேச்சர் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் தேடி படிப்பாங்க. ஸோ அங்கேருந்து எனக்கு இந்த வார்த்தை, இந்த விஷயம்லாம் வந்துருச்சு. எல்லாரும் சொன்னாங்க எங்கள் ஊர் வழக்கெல்லாம் நான் வந்து நல்லா ஈஸியாக கையாளுறேன்னா அது என்னோட அம்மா தான் காரணம். அதுக்கு அது எப்படி கற்றுக்கிட்டனோ அதே மாதிரி ஒருத்தர் என்ன மீனிங்கில் சொல்கிறார் அப்படின்றத ரிசீவ் பண்ணிக்கணும்ல. எனக்கு அப்போ விஜய் சேதுபதி சார் மேலே, கார்த்தி சார் மேலே, எந்த ஒரு மாஸ் ஹீரோ மேலேயும் எனக்கு அப்போ ஒரு கடுப்பு இருந்த காலம். ஒரு 2017-18 காலத்தில் என்ன ரீச்சே பண்ண முடியல, என்ன இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. அவர் சொன்னதில் நீ தான் அதுக்கு புது தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாரு அந்த இன்டர்வியூவில். ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்டர்வியூ. நீ ஒரு தடவை வெளியே வந்துட்ட அப்படின்னா உன்னை எல்லாரும் தக்க வச்சுப்பாங்க, உன்னை விடவே மாட்டாங்க அப்படின்றத அவர் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருந்தாரு. ஒரு படமாச்சு அட்லீஸ்ட் அது ஜெயிக்குதோ தோக்குதோ ஒரு படமாச்சு பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏன் கஷ்டம் என்னன்னு தெரியுன்றத அவர் சொல்லியிருந்தார் கார்த்தி சார். எனக்கு அந்த இன்டர்வியூ ரொம்ப ஒரு மாற்றம் கொடுத்துச்சு. என்ன பண்ணணும், அப்போ நம்ம வேற எதனா யோசிக்கணும். அதே டைமில் கேஜிஎஃப்னு ஒரு படம் வருது, எல்லாம் ஆல் சென்ட்ரிக் ஹிட்டு. நான் படம் பார்த்தேன், எனக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் அங்கே கன்னடா இண்டஸ்ட்ரியில் பண்ணுறாங்க. இங்கே எல்லா ஜேர்னர்லையும் நம்ம வந்து எல்லாத்துலேயும் சக்ஸஸாக இருக்கும். அவார்டு வின்னிங்கில் இன்னி வரைக்குமே தமிழ்நாடு தான் பெஸ்ட். ஓகேங்களா, எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் இந்த ஆக்ஷன் மூவிஸ் பண்ணும்போது மட்டும் எங்கேயோ அது வந்து லேக் ஆகுது. அப்போ நம்ம அதை பொட்டன்ஷியலாக வெளியே கொண்டு வரணும். அவர் சொல்கிற மாதிரி, கார்த்தி சார் சொல்கிற மாதிரி நம்ம தான் அதை தகவமைச்சிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த கேஜிஎஃப் படம் பார்த்தப்ப எனக்கு கற்றுக்கிட்ட ஒரு லெசன் ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்து ஹிட் ஆச்சு. அந்த ஹீரோ பெரிய ஹீரோ, அங்கே யாஷ்ன்றவர் அங்கே ஒரு பெரிய லெஜண்ட். நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. நான் ஒரு தமிழ் படமாக, ஒரு டப்பிங் படமாக அதை பார்க்குறேன். அவர் எடுத்த உடனே ஒரு டைலாக் சொல்லுவார், இறங்கின உடனே, என்னோட ரத்தமும் சிகப்பாகவே இருக்கடான்ட்டுன்னு. ஒரு ரைட்டரா அது எவ்வளோ பெரிய டைலாக்ன்றது ஒரு மாஸ் ஹீரோக்கு வைக்கிறதுன்றது ரைட்டர்ஸுக்கு தெரியும். ஓகேங்களா, அது எங்கே அப்பா சொல்லுன்ட்டு. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா, இறங்கினோடனே அந்த டைலாக்கை சொல்கிறாரு. ஸ்கிரிப்ட் மேலே எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அதை இருந்தால் அதை பண்ண முடியும். ரெண்டாவது, இங்கே இருந்த மக்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக, அந்த கரு அவ்வளோ ஜோல்டாக இருந்தது அப்படின்னா யூ கேன் மேக் எ ஹீரோ ஃப்ரம் இட். யாரை வேணால் போட்டு பண்ணிடலான்றதில்ல, அதுக்கு தகுதியாக உழைச்சிட்டு இருக்கிறவங்க, ரொம்ப கடுமையாக அதுக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நான் ஹீரோ ஆக மாட்டேனா அப்படின்னு உழைக்கிறவங்க, என்ன கேட்டாலும் ஜம்ப் பண்ண சொன்ன ஜம்ப் பண்ணுறதாகட்டும், சிங்கிள் டேக்கில்
பர்ஃபார்ம் பண்ணுறதாகட்டும், டான்ஸே தெரியாது நான் ஆடணும் அப்படின்னாலும் ஆடியே ஆகும் சார் அப்படின்னு சொல்கிறவங்கள கண்டுபிடிக்கணும். அங்கேருந்து கூட நம்ம கொண்டு வர முடியும். இப்போ பாலா சார் அதுதான் பண்ணார். சேது டைமில் அவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஆளை கொண்டு வந்தார். ஓகேங்களா, அவர் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்தில் இருந்த ஒரு விக்ரம் சாரை சியானா மாத்துறாரு. அது பண்ணலாம். ஆனால் என்ன மாதிரி ஒரு ஏபிசி சென்டரில் எல்லா சென்டர்லையும் அடிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு, அதுவும் கமர்ஷியலாக பண்ணணும்னு நினைக்கிற விஷன் இருக்கிற ஒரு ஆளுக்கு மாஸ் கொண்டு வந்து ஒரு புது பையன் மேலே வைக்கிறது கஷ்டம். அதுதான் இங்கே இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்சு. ஸோ நான் அதுக்கு இறங்கி ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். 2 விஷயம். ஒன்று பட்ஜெட்டுக்கும் ஒர்க் பண்ணிக்கணும், இன்னொன்று அந்த எக்ஸிக்யூஷன், அந்த பையன் மேலே நடத்த போகிற, அந்த ஹீரோ மேலே நடத்த போகிற அந்த விஷயங்களையும் அவர் தாங்கிக்கணும். இது 2மே வேணும். ஹீரோயிஸை அவங்களாம் அந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நம்மளால முடியல, அவங்க பண்ணுறாங்கல்ல. அப்போ அதே எஃபோர்ட்டை போடுறதுக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ரோட்டில் இதோ சும்மா சாலிகிராம் நம்ம இருக்கிற பிரசாத் லேபுக்கு வெளியே அந்த டீ கடையில் நான் எத்தனை தடவை நின்றுறேன், போராடிட்டு இருப்பான் அந்த ஆர்டிஸ்ட். ஏதாவது கிடைக்காதா, நான் என்ன வேணா பண்ணுறேன் சார் அப்படின்றது. ஸோ இது 2மே கிடைக்கணும். ஒன்று ப்ரொடியூசர் கிடைக்கணும், இன்னொன்று ஹீரோ கிடைக்கணும். நான் படத்தை இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு, ஏன்னா ஒரு எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். நான் அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்கியாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் 2020-21 டைமில் விஜய் சேது சாரை வச்சு அதை லான்ச்சும் பண்ணேன். அது வந்து அந்த அளவுக்கு போல. அப்போ எனக்கு சுத்தமாக நின்று போச்சு, இது வேலைக்காகாது நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் கோவிட் டைமு செமையாக லாக் ஆனேன், முடியல. இதுலேருந்து நான் வெளியே வருவேனா அப்படின்றது நான் விட்டுட்டு, ஏன்னா எனக்கு மேரேஜும் ஆகிடுச்சு. என் ஒய்ஃப்லாம் அவளெல்லாம் கோயில் கட்டி தான் கும்பிடணும் எங்கெல்லாம் வாழறதுக்கு. பயங்கரம் ஃபினான்ஷியல் ஸ்டேஜ், ஃபிசிக்கல் ஆக்சிடென்ட்டு, ஒன்றும் முடியலன்ற டைமில் நான் சினிமா விட்டு வெளியே போயிட்டேன். ஒரு 10 months 1 year நான் வெளியே போயிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மேனேஜர்கிட்ட நான் கதை மட்டும் சொல்லி வச்சுருந்தேன், என்னோட பிளான்ஸை சொல்லி வச்சுருந்தேன். எப்படி இதை சின்ன பட்ஜெட்டில் பெருசாக பண்ண முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். இதை வந்து நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் நினைப்பீங்களே, அந்த பட்ஜெட் வந்து பாதி தான் இருக்கும். இது பிருத்திவிராஜ் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, எங்கள் படமும் அப்படி தான். நான் இதை பண்ணணும்னா ஒன்று நல்ல, எல்லாரும் சொல்லுவாங்க நல்ல ப்ரொடியூசர் வேணும், ஹீரோ வேணும்ட்டுனா அதுக்கு முன்னாடி ஒன்று வேணும். எப்படி பிள்ளையார் வேணுமோ கோயிலுக்கு முன்னாடி நல்ல மேனேஜர் வேணும். சூப்பர் குட் ரவி சார், ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவர் என்னை அடித்து, நான் விட்டுட்டு போயிட்டேன், ஈவெண்ட்ஸ்க்கு போயிட்டேன், கார்பரேட் ஈவெண்ட்ஸ் அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். அவர் ஃபோன் பண்ணி என்னை விடாமல் 2-3 நாள் உங்கள் கதை நல்லா இருக்கு, அவர் கண்டிப்பாக பிடிக்கும், அவர் வந்து ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு, இத்தனை வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கிறாரு, ஒரு 3 படம் எடுத்து சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறாரு, ஆனால் விடாமல் சினிமா உன்ன மாதிரியே பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஆள், நீ வா ஒரு தடவை வந்து பாருன்னாரு. நான் அப்புறம் சரி வேறு வழி இல்லை, ஏன்னா எனக்கு ஃபேமிலி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க முடியாது, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ஒரு 30க்குள்ளேயே வச்சுக்கணும். சரி இது முடியாதுன்னு விட்டுட்டு சரி வந்தேன். ஒரு நாள் டிக்கெட் போட்டு என்ன வரப்போகுதுன்னு கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். வந்து நான் எதிர்பார்த்து வந்தது, அவர் கதையை கேட்டு இது என்ன பட்ஜெட்டில் பண்ண முடியும், ஏன்னா அப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இதுக்கு என்ன ஆர்டிஸ்ட் கிடைப்பாங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நான் என்னோட பேட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், யாரும் கோச்சு வேணும், இப்படி தான் சொல்ல போகிறாரு, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு வந்தேன். வந்து கதையை சொன்னேன். அவர் எடுத்த உடனே சொல்லி முடித்த உடனே நான் எப்பவுமே நரேஷன் எல்லாரும் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு ஊதிடும், அதெல்லாம் கோகுல் சார் வந்து நல்லா கற்றுக்கிட்டேன். ஸோ கிளைமேக்ஸ் பார்ட்டில் போய் நின்ன உடனே அவர் சொன்னார், நானே மாற்ற சொன்னால் கூட கிளைமேக்ஸை மட்டும் மாற்றாத அப்படின்னாரு. இதுதான் நான் சொல்கிற அந்த தாரக மந்திரம். அந்த கரு ஜெயிச்சிச்சு கடைசியில். ஓகேங்களா, அதை நான் உருவாக்குறதுக்கு பல வருஷம் போராடி இருப்பேன். அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தயாரிப்பாளர், எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். எல்லா தயாரிப்பாளருக்கும் அது இருக்கு. என்னோட கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற கதைங்களை 2-3 கதையை மட்டும் வெளியே சொல்லியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்றுக்கிட்ட தயாரிப்பாளர்களும் இருக்காங்க, என்ன அங்கே ஹீரோஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. அவங்களாலேயே முடியல. ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார்லாம் சொன்னார் அவரோட கஷ்டங்கள்லாம். எத்தனையோ நல்ல கதை அனுப்புவார், அங்கே வந்து ஏற்கனவே ஒரு கஷ்டம் அந்த ஹீரோ அனுபவிச்சுட்டு இருப்பாரு. அது என்னன்னு சொல்லவும் முடியாது, அவங்க யாருக்கோ கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, நகர்த்த முடியாது. அப்போ நம்ம தான் நம்மளோட வழியை உருவாக்கிக்கணும் அப்படின்ட்டுன்னு. நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சா சினிமாவே புரட்டி போடலாம், இதை நான் நம்புகிறேன். அவர் நம்புறாங்க அவர் என்னை நம்பினார். அடுத்ததாக நான் சொன்ன 2வது கோ ப்ரொடியூசர் இன்னைக்குன்னு இல்லை, எப்பயுமே எம்ஜிஆர் காலத்துலேருந்து, ரஜினி சார் காலத்துலேருந்து, விஜய் சார், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஸ்டார்ஸ் வரைக்கும் ஆக்ஷன் மூவிஸோட அறிவிக்கப்படாத கோ ப்ரொடியூசர்ஸ் இல்லை ப்ரொடியூசர்ஸ் ஹீரோஸ் தான். அவங்களுக்கு பாவம் எவ்வளவோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்துடுதா, ஆனால் அந்த இடத்த எப்படி தக்க வச்சுக்கணுன்ற போராட்டத்திலே பாதி போயிடுது. அந்த மாதிரி ஒரு ஹீரோ எனக்கு கிடைச்சாரு தேஜ். எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தார். நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ட்ரைலர் பார்த்தீங்க,
அவர் சொன்னது உண்மைதான். இது வந்து ஒரு சாம்பிள் பீஸ் தான், எப்பவுமே கடைக்கு போனால் கொடுப்பாங்களா அந்த மாதிரி. படம் நீங்கள் என்ன கணக்கு போட்டு உள்ளே வருவீங்களோ அதை விட 10 மடங்கு உங்களை என்டர்டெயின் பண்ணோம். இதுக்கு நானும் பொறுப்பு, ஸ்டேஜ் அவரும் பொறுப்பு. நாங்கள் 2 பேர் நின்று சால்வ் பண்ண இஷ்யூ அவ்வளோ. ஒரு ஹீரோவே தயாரிப்பாளராக இருக்கும் போது இருக்கிற பெனிஃபிட்ஸ் எனக்கு முதல்ல தெரியல. நானே பேசுகிறேன் அவர்கிட்ட, அவங்க அப்பாட்டே போக மாட்டோம். நானும் அவருமே சாப்போர்ட் பண்ண விஷயம் எவ்வளோ இருக்கு, மாஞ்சிப்போம். எனக்கும் அவருக்கும் இது வரைக்கும் ஒரு கணக்கு இல்லை. அத்தனை தடவை சண்டை நடந்திருக்கு. அவர் அதிகம் பேச மாட்டார், ரொம்ப சென்சிட்டிவான ஆள். நான் அவுட் ஸ்போக்கன், அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருந்துருவேன். ஆனால் அது எங்கன்னா வந்து நிற்கும். அவர் கேட்குற கொஸ்டினும் கரெக்டாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டான கொஸ்டின்ஸ் கேட்பாரு. ஆக்டிங் இப்போ வந்து இது ஒரு நாளில் இந்த ஷூட்டை முடிச்சாகணும்னு இருக்கும், இந்த ஃபைட்டை முடிச்சாகணும்னு இருக்கும். கால் பிரேக் ஆகிடும், லெஜ்மெண்ட் வந்து பிரேக் ஆகிடும். எனக்கும் தெரியும், நானும் ஸ்டண்ட் பார்ட்டி தான், எனக்கு ஸ்பைனல் அடி விழுந்திருக்கு. ஸோ அவருக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னு தெரியும். ஆனால் ஒரு ப்ரொடியூசரே ஹீரோவாக இருக்கிறதுல ஒரு பெனிஃபிட்டு, அவர் எழுந்து வந்தார், வேற வழியே லேசோ. மாஸ்டர் கூட சொல்லிட்டாரு, சார் வேற எதனா யோசிச்சிக்கலாமா. நான் வந்து என் சேர் விட்டு எழுந்திருக்கவே இல்லை. அவர் வரட்டும், அவர் வருவார் அவ்வளோதான். அவர் மாஸ்டர் வந்து தாங்கலை. மாஸ்டருக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கும் மாஸ்டருக்கும் முட்டிக்கும். இதெல்லாம் வந்து சாதாரணமாக பண்ண முடியாது. இதெல்லாம் நாங்கள் சேர்த்து வெறும் 37 நாளில் பண்ணோம் இவ்வளோ பெரிய படத்தை. இது ஜென்ரலாக படம் பண்ணுறதுக்கு 70 days ஆச்சு ஆகும். இப்போ வந்து ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் எல்லாருமே ஒரு ரேஞ்ச் இருக்கிற ஆளுங்களை நான் பிடிச்சேன், தேடி கண்டுபிடிச்சேன். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு சொல்லிடுறேன். அவரை பிடிச்சதுனால, அவர் ஏற்கனவே ஒரு தோல்வியை பார்த்துருந்ததுனால, அவர் அந்த அவமானங்களை சந்திச்சிருந்ததுனால என்ன பண்ணால் ரூட்டீன் பண்ணி மேலே வர முடியும் அவருக்கும் தெரியும். எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணார். ஓகேங்களா, அப்படி எனக்கு அதில் ஒரு பெரிய ப்ளஸ் இருந்தது. இது ஒன்று முடிஞ்சது. ஸோ அவர் வந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு வருவார்னு நான் நம்புறேன். சினிமாவில் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு. இந்த உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிற சில ஆட்கள் இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு ஆள் தான். அதனால் பொதுவாக அவங்களாம் அவ்வளோ சீக்கிரத்தில் எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க. ஆனால் ஆகிட்டாங்கன்னா அது நிறுத்தவே முடியாது. ஸோ அவர் அந்த மாதிரியான கண்டிஷன். ஃபைட்லாம் கிளைமேக்ஸ் ஃபைட்டில் அவரை மாஸ்டர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, ரொம்ப கஷ்டம் அது பண்ணுறது. 4 days. அதுவும் இல்லாமல் அது ஒரு பிளாக் காரு, பிளாக் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, தலை ஃபுல்லாக முடி ஒரு 3 வருஷமாக வளர்த்து வச்சிருக்கிறாரு. இதுக்கு நடுவில் ஃபைட்டு பண்ணோம். 360 degree 90 degree வந்து காலை ஸ்ப்ளிட் பண்ண சொல்கிறோம். காருக்கு மேலே பத்திங்க எரியுது. நாங்கள் போய் பக்கெட்டில் தண்ணி ஊற்றிட்டு வரானுங்க, அப்படியே இழுத்துக்கும். ஆனால் அந்த சன்லைட்டில் பண்ணால் தான் அந்த ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆகும், கேமராமேனுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அவர்லாம் பாவம் அழுதுட்டு இருந்தார், உள்ள இழுத்துட்டு வந்து பண்ண வச்சிருக்கிறோம். நான் சொல்கிறது இப்போ உங்களுக்கு புரியாது, நீங்கள் படம் பார்க்கும்போது ஏன் இவன் இவ்வளோ பேசலாம் அப்படின்றது புரியும். ஸோ என்னோட இந்த பட்ஜெட் பிளான் சின்னதாக ஒன்று பண்ணணும், ஆனால் அதிலே பெருசாக காமிக்கணும். அது நம்பர் ஆஃப் டேஸை குறைக்கணும்னா முதல்ல எல்லாரும் ப்ரொடியூசருக்கு அடுத்து டெக்னீஷியன் போயிடுவாங்க கால்குலேஷன் போடும்போது. நான் அப்படி இல்லை. ப்ரொடியூசருக்கு அப்புறம் முதல்ல மேனேஜர்ஸ், அவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரியை இயக்குறாங்க என்னை பொறுத்தளவில். அந்த ப்ரொடியூசருக்கு அப்படி ஒரு கதை அங்கே இருக்குது, கொண்டு வரது மேனேஜர் தான். இப்படி ஒரு திறமையான மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, கொண்டு வரது அவங்க தான். ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் ரீச் பண்ணாமல் போகிறதுக்கும் மேனேஜர்ஸ் தான் காரணம். குறை சொல்லலை, ஆனால் அதான் உண்மை. ஓகேங்களா, மேனேஜர்ஸ் வந்து சூப்பர் குட். ரவி சார் ஃபஸ்ட்டு, நான் மொத்தம் 5 மேனேஜரை பற்றி சொல்கிறேன் எங்களுக்கு ஒர்க் பண்ணவங்க. ஃபஸ்ட்டு ரவி சார் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் தான் எனக்கு கொடுத்தாரு, தேடி கொடுத்தாரு. நான் அவரை திட்டி இருக்கேன், சாரி இதை நான் சொல்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சாரி சார். நான் அது வந்து ஸ்பாட்டில் நடந்துடுற ஒரு விஷயம் தான். அவர்லாம் என்னோட ஒரு 10 years ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் இருப்பார். அவர் விடாமல் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். ஒரு மேனேஜர் அது ரொம்ப முக்கியங்க. கோயிலில் சாமிக்கு அந்த பவர் இருக்குதான்னு தெரியாது, ஆனால் அந்த பூசாரி சொல்கிறதுல தான் சாமி வருதுன்னு நம்புகிறோம். அந்த மாதிரி தான் மேனேஜர்ஸ். அடுத்தது துரைபாண்டியன் அண்ணன், ப்ரொடியூசர் சார் வந்ததே இல்லை, ஒரு நாள் கூட ஸ்பாட்டுக்கு வந்ததே இல்லை. அது வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டது துரைபாண்டியன் அண்ணன் தான். நிறைய இடத்துல இப்போ நான் லொக்கேஷன் கேட்பேன், ஒரு பெரிய படத்தில் அது சாத்தியங்க. நீங்கள் பார்க்குற இந்த அருவியோ ஏதோ ஒன்று வந்து சாத்தியம், ஒரு காட்டுக்குள்ளே ஷூட்டு அது மாதிரி. ஆனால் ஒரு சின்ன படத்துக்கு வரும்போது பணத்தை தாண்டி அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பாயணும். ரெண்டாவது தொடர்ந்து முட்டு கொடுக்கணும். அது வந்து சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். தொடர்ந்து அடிக்கணும், கால் பண்ணணும். அவர்லாம் நிறுத்தினதே இல்லை. அவருக்கு பெரிய தேங்க்ஸ் துரைபாண்டியன் அண்ணனுக்கு. அப்புறம் சுரா பாலாஜின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்களோட தேஜ் அவங்க கசின் கொடுத்துருந்தாங்க. வெரி சைலண்ட் பர்சன், நல்ல மனுஷன், நல்லா கோஆர்டினேட் பண்ணார். அப்புறம் நான் இன்னொரு மேனேஜர்னு சொன்னது வந்து அவர் தேஜ தான்.
அவரும் நானும் தான் டிசிஷன் மேக்கிங்கில் இருப்போம் மேக்ஸிமம். அதனால் அது அப்படி தான் வரும். அப்புறம் ஒருத்தர் ருத்ருன்னு ஒரு தம்பி, ப்ராஜெக்ட் வந்து நடுவில் ஷெல்ட் ஆகும் ஒரு டைம், எப்போனாச்சும் அது நடந்துடும். அந்த டைமில் எங்களுக்கு எங்கள் 2 பேருக்கு நடுவில் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்த அந்த தம்பிக்கு ரொம்ப நன்றி. இவங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் டெக்னீஷியன்ஸ், அவங்க கொண்டு வந்த டெக்னீஷியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்தது யாருன்னா, நாங்கள் முதல்ல புக் பண்ணது மிக்கி சாரை தான். ஏன்னா இந்த படம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்ஷன் இருக்கோ அதே அளவுக்கு பேலன்சிங்காக சவுண்டு இருக்குது. ஒரு சோல்னஸ் அப்போ தான் வரும், இல்லைனா வெறும் விஷுவல்ஸ் மட்டும் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, ஓப்பனாக சொல்கிறேன், நாங்கள் வந்து எங்கள் டீமால் ஒரு மியூசிக் டைரக்டரை கூட ரீச் பண்ண முடியல. ஏன்னா அன்னோன் பர்சனாக இருக்கிறோம். உங்களை மாதிரி ஆளுங்க தான் எங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும். நாங்கள் இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம். நீங்கள் எங்களுக்கு, நான் இப்படி கொஞ்சம் அரகண்டாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் எங்களுக்கு என்ன பண்ணால் கைடன்ஸ் கூட கொடுங்க. எனக்கு என் நம்பர் கூட நான் வேணால் சொல்கிறேன், என்ன பண்ணால் போகணும். எங்களுக்கு மியூசிக் டைரக்டரை ரீச் பண்ண முடியலைங்க. இருந்த ஒரு 4-5 மியூசிக் டைரக்டரை போய் பார்க்கும்போது அதில் எக்கச்சக்க டிஃபிகல்ட்டிஸ் அந்தமாரி. கடைசியில் மிக்கி சாரை வந்து எங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சு. இந்த படத்துக்கு, இந்த சப்ஜெக்ட்டுக்கு அவரோட தொகை ஒன்று வாங்கிட்டு இருப்பார் இல்லைங்களா, அவர் அதை பற்றி கூட பேசலை. அந்த கதையில் எனக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது சார், தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் நல்லா வரணும், அதுக்கு ஒரு நல்ல ஐடியா ஒன்று வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கதை தான் வேணும்னு சொல்லிட்டு வந்தார். வெயிட் பண்ணி 2 இயர்ஸ் மேலே போனால் கூட ஸ்ட்ராங்காக நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கிறாரு. யூ வில் என்ஜாய். நீங்கள் இந்த 2 பாட்டு இன்னுமே இருக்குது, இன்னும் 2 சாங் இருக்குது. ஒரு 2 hour 20 minutes கிட்டத்தட்ட ½ an hour வந்து சாங் பேக்கேஜ் தான், ப்ளஸ் பிஜிஎம்முக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எடுத்து அவர் போட்டார். அவரோட டெடிக்கேஷன், அவர்கிட்டையுமே நம்ம எப்பயோ ஆர்கியூமெண்ட்டாக கொஞ்சம் அதிகம் பேசுகிற மாதிரிலாம் இருக்கும். அவர்லாம் எனக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அவர் எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோடு அங்கே இயங்குறாருன்னு தெரியும். ஆனால் அதே அளவுக்கு பொறுமை, நிதானமாக செஞ்சு கொடுத்தார். ரொம்ப நன்றி சார். இந்த இடத்துல அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சவுண்ட் எப்படியோ அதே மாதிரி விஷுவல்ஸ். பரத் வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, என் ஃப்ரெண்டு வந்து அன்னபூர்ணா ஸ்டுடியோவில் கிரேடிங்கில் இருக்கிறார், விவேகானந்தன்ட்டுன்னு. அங்கே திவாகர் மணி சார்னு நம்மளுக்கு அதிகம் தெரியாது, நம்ம ஊர்க்கார் தான். ஆனால் அங்கே ஒரு பெரிய லெஜெண்டாக இருக்கிறாரு, ஒரு கேமராமேனு. அவரோட அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இந்த படத்தில் விஷுவல் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும். எப்படின்னா, ஒரு அருவிக்கு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறோம். அது ட்ரெக்கிங், கீழே மலைக்குள்ளே இறங்கி போகணும். கொடைக்கானல் தாண்டி ஒரு ஃபாரஸ்ட்டில் போனால் ஒரு அங்கே நாங்கள் ஷூட் பண்ண முடியும் அப்படின்னா, இதுக்கே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. துறை எத்தனையோ இடத்துல கால் பண்ணி இன்னொன்று கெஞ்சி கேட்டு தான் வாங்கியிருப்பார். 2 hours தான் ஷூட்டே பண்ண முடியும். ஏன்னா வந்து சன் வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைட் பாஸ் ஆகிடும். ஸோ நாங்கள் நிறைய ப்ரீ பிளான் அவரெல்லாம் போட்டு அழுத்திருக்கேன். நான் இந்த ஷாட்டு தான் வரணும், இதுதான் வரணும், நல்லா ஸ்டோரி போட்டு கொடுத்து மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுருந்தாலும், ஆனால் அந்த இடத்துல போய் நிற்கும் போது அது வந்து ஷிவரிங்கான ஒரு மேட்ரு தான் அவர் பண்ணது. இந்த லொக்கேஷன் மட்டும் நான் சொல்ல, ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே அவர் கற்றுக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த திவாகர் சார்கிட்டையோ இல்லை யார்கிட்ட அவர் இன்னொரு கேமராமேன்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. நல்லா பண்ணார். குவைட் தேங்க்யூ பார். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ஜனார்தனன் சார். இதுக்கு லொக்கேஷன் பார்க்குறது தான் மெயின் விஷயம். நான் வச்சுருந்த பிளானில் செட்டு எரெக்ட் பண்ணுறதுன்றது ஒரு பிளான்னாலும் இந்த லொக்கேஷன்ஸை ஓகே பண்ணணும். அதுக்கு அவரை மாரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆள் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஹி டன் தட். செட்டுக்குமே கொஞ்சம் ப்ரொடக்ஷனோட அவருக்கு அடிக்கடி கொஞ்சம் முட்டல் மோதல் அப்படிலாம் இருக்கும். அவர் கேட்குறதும் நியாயமாக இருக்கும், அவங்க சொல்கிறதும் நியாயமாக இருக்கும். நல்லா பண்ணி கொடுத்தார். காஞ்சனா சீரீஸ்லாம் பண்ணுறவர் ஒரு நியூ டீமோட அவ்வளோ தூரம் அவர் ட்ராவல் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எடிட்டர் சாரும் நானும் எடிட்டில் உட்காரவே இல்லை, அதான் உண்மை. ஓகேங்களா? அவருக்கும் எனக்கும் முதல்ல முட்டிச்சு. அதனால் வந்து அவர் எப்பவுமே வந்து அவர் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஓகே. சாரி, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்மளை கொஞ்சம் வான் பண்ண தான் செய்வாங்க. அவர் வந்து வெற்றி சாரோட தோல்ல இருக்கிற ஒரு பூ மாதிரி. ஓகேங்களா? அது நம்மளை வந்து வீழ்த்தாதுன்னு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் அவர் தொடும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம ஒரு ஆங்கிளில் ஒரு ஐடியாவில் பண்ணிட்டு வந்திருப்போம், அவர் வேற ஒன்று சொல்லுவார், நம்மளுக்கு ரொம்ப இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஜிபி வெங்கட்னு ஒரு சாரை கூப்பிட்டு வந்து விட்டார், இவர் கரெக்டாக இருப்பார் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் அவரோட எக்ஸ்பீரியன்ஸு, சாரோட கைடன்ஸு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. உண்மையுமே நம்ம ஒரு கடையில் போயிட்டு நம்பி இந்த கடையில் வாங்கினா பொருள் நல்லா இருக்கும்னு நம்பி போவோம்.
அந்த மாதிரி வெற்றி சாரை நம்பி தான் நான் ராமர் சாரை கமிட் பண்ணேன். ஏன்னா ரவி சார் சொல்லும் போது எனக்கு ராமர் சார் யாருன்னு தெரியாது, நான் பேசிக்காக ஒரு எடிட்டர், அதனால அந்த இடத்த நான் நம்பி ஓகே பண்ணேன். அதுக்கான ரிசல்ட்டு எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் பண்ணும்போது எடிட்டிங் வந்து எல்லாரும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை, அது ஏன்னே தெரியல. ஆனால் ஆக்சுவலாக அவங்க படுற சிரமன்றது ரொம்ப சாதாரணமானது இல்லை. ராமர் சாருக்கும் அவர் டீமுக்கும் ஸ்பெசிஃபிக்காக வெங்கட் சாருக்கும் நான் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல டிஓபியோட ஃப்ரெண்டு பிரவீன் ஒருத்தர், அவரும் ஒரு டேரக்டர் தான், டேரக்டர் கம் டிஓபி, அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் எங்களுக்கு வந்து செகண்ட் கேம்ப் பிளான் வச்சுருந்தேன், அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டது அவர் தான், அவரோட இதுதான். எனக்கு அவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ டெக்னீஷியன்ஸ் இப்படி முடிஞ்சது. மாஸ்டர்ஸ் 2 பேரும் எப்படின்னா நல்ல ஒரு ரேஜ். இப்போ பூபதி மாஸ்டருக்கு ரேஜ் இருக்குன்னா வேற விஷயம், ஆக்சுவலாக ஒரு குவைட்டான பர்சன் தான், ஆனால் அந்த இது ஃபீல் பண்ண முடியும். மைக்கேல் மாஸ்டர் அவர் யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் ஏன்னா பேராண்மை பூலோகம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தார், விடாமல் என்னை நோண்டிகிட்டே இருப்பார். 2 பேரும் அடிச்சுக்காத அளவுக்கு ஒரு 4-5 தடவை நடந்துருக்கு ஸ்பாட்டில். எனக்குலாம் அவர் என்னை போட்டுருவார் அப்படின்னு தான் தோணுச்சு. ஒரு ஆளை பார்த்தா அப்படிதான் இருப்பார், ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன். ஓகேங்களா. பூபதி வந்து எனக்கு கோகுல் சார்கிட்ட மூலமாகவே தெரியும், ஆனால் நானும் அவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில்லை, பார்த்துருக்கேன். ரவி சார் தான் அவரையும் கூப்பிட்டு வந்தார். ஒரு ஏதோ ஒரு சான்ஸ் கிடச்சிடாதா, அவர்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாகவே மாஸ்டர் ஆகிட்டார், ஒரு 5-6 வருஷம் ஆயிருக்கும்னு எனக்கு சொன்னாங்க, எனக்கு தெரியாது. எதனா ஒரு சான்ஸ், ஒரு இடம் கிடச்சிடாதா, இவங்க 2 பேருமே ப்ரூவ் பண்ணிட மாட்டேன். ஒரு சாமி ஆடி ஒன்று இடம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு 60-70 டான்சர்ஸ் வச்சு நாங்கள் பண்ணியிருந்தது. அதில் ஒரு ஃபைனல் மொமெண்ட், ஒரு டிரைவ் வந்து, அதனால தான் பாதியில் அது கட் ஆயிருக்கும், உங்களுக்கு புரியாமல் போயிருக்கும். அந்த மொமெண்ட்டுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பசியோடு இருந்தாருன்னா, அது நான் சும்மா கம்மியாக சொல்கிறேன்னு தான் சொல்லணும். 1 இயர் நான் பாட்டை கொடுத்துட்டு விட்டுட்டேன், நடுவில் வந்து ஒரு பெரிய பிரேக்கே விழுந்தது. 1 இயர் கழிச்சு நான் அவரை பார்க்குறேன், அவரோட காரில் அந்த சாங் தான் ஓடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நான் எல்லாருக்குமே ரிஹர்சல் காட்ட சொல்லுவேன், ஒர்க் ஷாப் பண்ண வைப்பேன். எல்லாருமே மாஸ்டர்லேருந்து எல்லாருமே, அதாவது ஸ்டண்ட் மாஸ்டர்லேருந்து எல்லாருமே பண்ணியிருக்கேன். அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் எனக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியும். நான் நம்பி அப்படியே விட்டுட்டேன். பசங்க கூட கேட்டானுங்க, ஆனால் இது எதனா ரிஸ்க் ஆகிட போகுது. ஏன்னா அது வந்து டைமே அவ்வளோதான். அது வந்து தாண்டி குடின்னு ஒரு செட்டு சொல்லுவாங்க, ஜிகர்தண்டாக்கு போட்டு கிளாஷ் ஆனது, அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம், ரீபில்ட் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ அந்த காட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு சிங்கிள், அதாவது சிங்கிள் டேக் ஆடணும். 1.3 வரும் எனக்கு தெரிஞ்சு அந்த டியூரேஷனு. இதை கவனம் செதறாமல் அவர் மேலே நிறுத்தணும். நான் அந்த அளவுக்கு ஃபீடு ஏற்றுறவன் தான், காதுக்குள்ளேயே போய் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அவரு ஒன்றுமே ரிஹர்சல் எனக்கு காமிக்கல, எனக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கல. என்ன பண்ண போகிறேன்னா, ஒரே சிங்கிள் டேக்கில் ஆடி இருக்கிறாரு. நீங்கள் படம் பார்க்கும்போது யூ வில் மெஸ்மரைஸ், டெஃபினட்டாக சொல்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொரியோகிராஃபராக வருவார் எனக்கு அந்த பாட்டில் இருந்து அப்படின்னு நான் நம்புறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும், எனக்கு தெரியல. என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே வந்து நான் கிட்டத்தட்ட என்னோட ஏடிஸ் மாரி தான் ட்ரீட் பண்ணுவேன். எல்லாரும் கொஞ்சம் சொன்னாங்க நான் அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன், அந்த அளவுக்கு நான் அவங்கள ஏடிஸாக தான் என் மைண்டுக்குள்ளே வச்சுப்பேன் எப்பயுமே. அதனால தான் அப்படி வேலையும் வாங்க முடியுது. யாருன்னா ஹர்ட் ஆகிருந்தாங்க டெக்னீஷியன்ஸில் அப்படின்னா நான் அதுக்கு சாரி தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கிறேன். ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரை சாய்தின் அண்ணன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருவார். நல்ல ஒரு அண்ணன். இப்போ ஏடின்னு சொன்னதுனால தான் டக்குன்னு அவரும் ஞாபகத்துக்கு வந்தார். ஒரு நம்மளை வந்து வேலை சேரை விட்டு எழுந்திரிக்க வேண்டியதே தேவையில்லை, அவரே அவரோட வேலையை பார்த்துப்பார். சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்ஸ்ண்ணே. நிறைய கருத்து முரண் உங்களுக்கு இல்லைல்ல, எனக்கும் இல்லை. அப்புறம் கல்கி வந்து மண்டேலான்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அதில் லாஸ்ட்டாக வந்து அந்த மைண்ட் அவருக்கு வந்து கேரக்டர் சேஞ்ச் ஆகும். நான் அந்த மட்டும்தான் நான் சின்சியராக பார்த்தேன். இந்த கேரக்டருக்கு நான் யோகி பாபு சாரை தான் மைண்டில் வச்சுருந்தேன். யோகி பாபு சார் என்னோட ஃப்ரெண்டு தான், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஜுங்கால இருந்து நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனால் எங்களால் அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியல, அவரையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அவர் அதை தான் பார்க்க முடியும். அவர் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார், ஏதாவது மினிமமாக பண்ண முடியுமானா எங்களால் அது முடியல. அப்போ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஆளை பிடிக்கணும், எமோஷனும் வரணும். இது அதான் சார் ப்ரொடியூசர் சார் சொன்ன மாதிரி அது ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் படத்தில். இந்த படத்துக்கு அப்புறம் அவரோட சாப்டர் டிஃபர் ஆகும்னு நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர்லையும் அதை பண்ணார். அதில் 2 ஸ்டண்ட்டு இருக்குது, மனுஷன் அடியே வாங்கினார். சாய்தீன் அண்ணனுக்கெல்லாம் நல்லா மிதிப்பட்டு பண்ணி கொடுத்தாரு. இது இல்லாமல் 3 சீனியர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஜார்ஜ் சாரு, அப்புறம் ஹரிஷ் பரேடு, நாகினிடு, 3 பேர். 3 பேருமே நான் என்ன கேட்டனோ அதை ரொம்ப செம்மையாக செஞ்சு கொடுத்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் தம். லாஸ்ட்டாக என்னோட ஏடி டீம் பாலா, ராஜச்சந்திரன், சக்தி கண்ணன், சூர்யா முருகன்,
அப்புறம் ரஜினி அண்ணன், அவர் இன்னொரு அண்ணன் ஒருத்தர், அவர் பன்னீர் அண்ணன். இது இல்லாமல் என்னோட ஸ்க்ரீன் பிளேக்கு எனக்கு பக்கத்துணையாக இருந்த என்னோட பழைய நண்பன் சக்தி ராமசாமி, அப்புறம் விவேகானந்த், இவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சாரி முக்கியமாக புருஷோத்தமன், அவ்வளோதான். ஏடிஸ் டீம் இது எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஸ்டில்ஸ் ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு ஷெடியூலில் மனோஜ்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தார், மனோகர். அவர் நல்லாவும் பண்ணியிருந்தார். இருந்தாலும் இடைப்பட்ட காலத்தில் எனக்கு விஜய் அண்ணன் கூட ரொம்ப பாண்டிங் ஆனதுனால அவர் மாதிரி ஒரு சீனியர் உள்ளே வந்தால் எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும்ட்டுன்னு அவரையும் வர சொன்னேன். நல்லாவே ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஆர்டிஸ்டாகவும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஓவரால் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சவுந்தருக்கு மட்டும்தான் நான் விட்டுருக்கேன். சவுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மிக்கி சார் மூலமாக தான் தெரியும். ஒரு நல்ல எஃபெக்டிவான ஆள். என்னவோ ஒன்று மிஸ் ஆகிட்டு இருக்கும், என்ன மாதிரி தான். எங்கேயோ ஒரு இடத்துல கரெக்டாக கால் வைக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாறிட்டு இருப்போம். அது அவருக்கு இந்த படத்தில் கிடச்சிரும். மெயினாக ஒட்டாரத்தில் கிடச்சிரும். நானும் அவரும் ரொம்ப டீப் டிஸ்கஸ் பண்ணி நல்லா எசைஞ்சு கொடுத்து பண்ணாங்க. உண்மையாலுமே ஒன் ஆஃப் த பொட்டன்ஷியல் லிரிக்ஸிஸ்ட். ஒரு நாள் டெஃபினட்டாக அவருக்கு டோர் ஓப்பன் ஆகும், ரெட் கார்பெட் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஹீரோயின் ஏன்னா இந்த படத்தில் ரொம்ப டென்ஷனாக நான் சுற்றிட்டு இருப்பேன். இந்த சூதுகம் படத்தில் விஜய் சேதுபதி சார் அப்படியே டென்ஷனாக போயிட்டு இருப்பாரு. பக்கத்தில் லா 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 லான்னுட்டு ஒன்று போயிட்டு இருக்கும் ஒரு பொண்ணு. அந்த மாதிரி தான் பார்த்துட்டு எனக்கு செம கடுப்பு, என்னடா இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்ட்டு. நான் ஒரு முக்கியமான சீனு அவரு ஹரிஷ் பராடியை வச்சு லாங் டேக், சிங்கிள் டேக்கு, அதை பண்ணுற நேரத்தில் இவங்க எங்கேயோ போயிட்டாங்க. பயங்கர கடுப்பாயிட்டாங்க. லைட் டவுன் ஆகிட்டு இருக்கு, இதை விட்டால் திருப்பி வர முடியாது, எங்களால் அந்த ஷெடியூல் அந்த பிளான்குள்ளே பண்ண முடியாது. வந்தது அது அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுச்சு. ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் உட்காந்து அந்த பேப்பர் ஒர்க் பார்த்துருக்கோம். சிங்கிள் டேக் பண்ணுச்சுங்க. யூ கான்ட் பிலீவ். பெரிய சீனு நீங்கள் படத்தில் பார்க்கும்போது பாருங்கள். அது ஒரு தடவை தான் எடுத்தனேன். அந்த ஒரே டேக்கில் அடிச்சிருச்சு. நல்ல பர்ஃபார்மன்ஸ், பியூட்டி ரெண்டுமே இருக்குது. நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நல்ல ஒரு ஓகே. எல்லாருக்கும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். படம் கொஞ்சம் தவறாமல் பாருங்கள். ஒரு சின்ன விண்ணப்பமாக கேட்டுக்கிறேன். சில சொல்ல வேணான்னு கூட சொன்னாங்க. மற்ற படங்கள் வந்து ஒரு இங்கே வர்றது வந்து போகுது. நாங்கள் ஒரு பெரிய கேன்வாஸ் பண்ணியிருக்கோம். உங்களை ஏன் வந்து கூப்பிட்டு காமிக்கிறோன்னா, நீங்கள் தான் மக்களோட கண், மக்களோட உணர்வே நீங்கள் தான். நான் உங்களை நம்பி தான் இதை வந்து போட்டு காமிச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் யார்கிட்டுமே காமிக்கல. என்னோட டெக்னீஷியன்ஸ் கூட இதில் சிலருக்கு வந்து நான் காமிக்கல இன்னும். நான் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். அவங்களே இன்னைக்கு தான் பார்க்குறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணால் இதை இன்னும் மேலே கொண்டு போக முடியும். ஒரு பெரிய எக்கனாமிக்கல், ஒரு நல்ல பெரிய பட்ஜெட் படம் ஓடும் போது இங்கே ஹேப்பனிங்ஸ் ஜாஸ்தி ஆகும், சர்க்குலேஷன் ஜாஸ்தி ஆகும். எக்கனாமிக்கல் வந்து ஒரு சொல்லுவாங்களே கம்பெனி ரீவ் பண்ணுற மாதிரி தான். ஸோ அது நடக்கும். அதுக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப தேவை. நாங்கள் பண்ணுறதை பார்த்து இன்னும் கூட சில கிரியேட்டர்ஸ் வந்து பயந்து எங்கன்னா நவுந்து உட்காந்துருக்கலாம். சில ஆர்டிஸ்ட் முடங்கி போயிருக்கலாம். இவ்வளோ பெரிய விஷனை இதை பண்ண முடியும். இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. நல்ல விமர்சனம் எழுதுங்க. நாங்கள் அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து தனியாக ப்ரிவியூ ஷோ போடுறோம். பார்த்துட்டு நியாயமான கருத்துக்களை எழுதுங்க. நான் அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணி காத்துட்ருக்கேன். என்னோட டீம் சார்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த திவ்யக் சக்ரா மூவிஸ்க்கு, மெயினாக என்னோட தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிர்மலா சிஆராஜன் மேடமுக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.